ஹலோ அனிமி ஃபேன்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு அந்த வீடியோவில் ஹெவலி டிலிஷனுங்கிற அனிமேட்டட் சீரீஸில் பார்ட் 2 போகிறோம். இது முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வரலைன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கானே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். And I come back. Niggas tryna flex. Tell me that I'm not, so I'm taking in the back door. Don't even wanna. இம்மோர்டலோடஸ் ஒரு பிளேஸுங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் அது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரியாமா. ஹீரோயின் அந்த இம்மோர்டலோடஸ் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க. அதில் ஒரு கதவுல இந்த மாதிரி நாங்கள் ஹீரோக்குள்ள கொள்ளுவோங்கிற மாதிரி எழுதி போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனிமே இம்மோர்டலோடஸ் வந்து தனியாக பில்டிங்கு கொடியில வச்சிருப்பாங்க நான் வந்து நினைச்சேன். ஆனால் இந்த இடத்துல அப்படி எதுவுமே இல்லை. அவங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனி அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க ஒரு பில்டிங்லேருந்து சில பேர் பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு ஒருத்தர் போய் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டாக்டர் இந்த மாதிரி 2 பேர் ஹிருக்கோ கொல்றேங்கிற மாதிரி எழுதி போட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட அவருமே அப்போ அவங்க கூட்டிட்டு வாங்கங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. ஹீரோனி இருக்கிற இடத்துக்கு சில பேர் வந்துட்டு அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடறாங்க. அங்க இருக்கிறவங்ககிட்ட ஹீரோனியுமே அந்த வயசான போட்டோவை கொடுத்துட்டு இம்மோர்டலோட இருக்கிற டாக்டர் இவர மாதிரி இருப்பாராங்கிற மாதிரி கேட்க, அந்த போட்டோவை பார்த்து அவங்களுமே அந்த டாக்டர் இவர மாதிரி இல்லையே, ஒருவேளை புது டாக்டரா இருப்பாரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இம்மோர்டல் ஆர்டர்ஸ் சேர்ந்தவங்க வந்து கிடையாது. இம்மோர்டல் ஆர்டர்ஸ் எதிர்க்கிற ஒரு குரூப் தான் இவங்க. கூட்டிட்டு வர சொன்னவரோட ஆட்களுமே ஹீரோயினி கூட்டிட்டு போன பிறகு அந்த இடத்துக்கு போயிருக்கானுங்க. ஹீரோயினியுமே நீங்க இம்மோர்டலோட ஸ்கிரீனா நாங்க இந்த இடத்தோட கிளம்புறோங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப பார்க்க கூட்டிட்டு வந்தவங்களுமே கெஞ்சி கதை இருக்க வச்சிடறானுங்க. இவங்க எதுக்காக இம்மோர்டலோட எதிர்க்கிறாங்கிறதுக்கான காரணத்தை வந்து சொல்றாங்க. உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி போனோம்னா அது காரணமான பாடி பார்ட்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியலான விஷயத்த வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்றாங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இம்மோர்டல் ஆர்டர்ஸ்ல இருக்கிற அந்த டாக்டர் உசாமே ஹியூமன்ஸ் மேல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்றான். அதோட முக்கியமான விஷயம், இந்த லேடி வந்து கால் ஆப்ரேஷன் பண்ணி இம்மோர்டல் ஆர்டர்ஸ்ல இருக்கும்போது ஒரு ரூமுக்கு வந்து போயிருக்காங்க. அங்க பாடி பார்ட்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு பாடியை வந்து பல மிஷின்ஸ் வச்சு உயிரோட வச்சிருக்காங்க. அந்த பாடி அந்த லேடி கிட்ட நீ சாவுடுங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருந்துச்சுங்கிற மாதிரி இந்த லேடி வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து உசாமே ஹியூமன்ஸ் கம்ப்ளீட்டா மிஷினா மாத்துறதுக்கு வந்து ட்ரை பண்றாங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படி மிஷினை கம்ப்ளீட்டா மாத்திட்டானா வர எல்லா பேஷண்டையுமே மிஷினா மாத்திடுவான். இந்த மாதிரி போச்சுன்னா ஹியூமனிட்டியே வந்து இருக்காது. அதனாலதான் வந்து நாங்க இம்மோர்டலோடஸ் எதிர்க்கிறோங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதோட ஹீரோயினிமே அப்ப இந்த வயசானவங்க நீங்க சொல்ற உசாமி இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வரும்போது ஒரு விஷயத்த வந்து நான் கேள்விப்பட்டேன். இந்த இம்மோர்டல் ஆர்டர்ஸ் வந்து ஹியூமனோட பாடிஸ்ல ஹிருக்கோட பாடி பார்ட்ஸ்ல இம்ப்ளான்ட் பண்றாங்களாங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கிட்ட கூட்டிட்டு வந்தவங்களுமே ஆச்சரியமாறாங்க. அதெல்லாம் அந்த லேடியுமே இதுக்காக தான் நான் உங்களுக்கு கூட்டிட்டு வந்தோம். இம்மோர்டல் ஆர்டர்ஸோட பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ல ஒரு ஹிருக்கோ வந்து வச்சிருக்காங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதோட இந்த இடத்துல சீனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஹீரோனி குளிக்கிறதா வந்து காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த தண்ணியை சூடு பண்ணிட்டு இருக்கான். இம்மோர்டல் ஆர்டர்ஸோட பேஸ்மெண்ட்ல இருக்க அந்த ஹீரோவை கூட்டிட்டு வந்தவங்க கொல்ல சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அது ஹீரோனியுமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்த குளிச்சதோட ஹீரோ முன்னாடி வந்து நின்று சொல்லிட்டு வந்து போறாங்க. ஹீரோ குளிக்கும் போது அந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப சையா ஃபீல் பண்றான். மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க. அந்த ஹேண்டிகேப் லேடி வாட்டர்ல தட்டி வச்சுக்கிட்டு இம்மோர்டலோடஸ்க்கு எதிராக போராட்டம் பண்றதுக்கு தயாராகிறாங்க. அந்த சவுண்டு கிட்ட நம்ம ஹீரோமே அங்க இருக்கிற அவங்களோட ஆள் கிட்ட வெளி நடக்குதுங்கிற மாதிரி வந்து கேட்க, அது கேட்ட அவருமே இம்மோர்டலோடஸ்க்கு எதிராக என்னால பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் இந்த போராட்டம் தான். அதுக்குமே நாங்க ஏதாச்சும் பண்ணோம்னா அவங்க வச்சிருக்க ஹிருக்கோ மாஸ்டர் வச்சு எங்களை கொண்டாலும் கொண்டுருவாங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. நீங்க மட்டும் அந்த ஹிருக்கோ மாஸ்டரை கொண்டுட்டீங்கன்னா மித்தபடி நாங்களே பார்த்துக்குறோங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. இம்மோர்டல் ஆர்டர்ஸ்க்கு முன்னாடி நாங்க வந்து போராட்டம் பண்றோம். அந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நீங்க அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிருங்க. பேஸ்மெண்ட் இருக்க செக்யூரிட்டி நம்ம ஆள் தான்ங்கிற மாதிரி உள்ள போறக்கான பிளான் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பிளான் படி ஹீரோயினி உள்ள வந்து போயிடுறாங்க. அங்க எரியிற லைட் எல்லாம் பார்த்துட்டு இவங்க எலக்ட்ரிசிட்டிக்காக ஜென்ரேட்டர் யூஸ் பண்றாங்க போல இருக்குங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோமே இங்கேயே ஹிருக்கோ மாஸ்டர் இருக்குன்னா அப்ப நம்ம பார்க்க வந்தவர் எதுக்காக ஹிருக்கோ மாஸ்டரோட பாகத்தை கொண்டு வந்திருக்கணுங்கிற மாதிரி கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோயினி மேபி அவருக்கு தெரியாம இருந்திருக்கலாங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவின் இம்மோர்டலோட நம்மளை பிளான் பண்ணி இந்த பேஸ்மெண்ட்டுக்கு வர வச்சிருந்தாங்கன்னா நம்ம டெஸ்ட் பிட்ட யூஸ் பண்ண போறாங்கன்னா என்ன பண்றதுங்கிற மாதிரி கேட்க, அப்ப கார் மேல ஒரு ஹீரோ மாஸ்டர் வந்து இருக்கு. அதை நம்ம ஹீரோமே பவர் வச்சு போட்டு தள்ளிடுறான். அதோட ஹீரோயினுமே இந்த ஹீரோ மாஸ்டர் பார்க்க வந்து எனக்கு உயிரே வந்துச்சுங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ சொன்ன விஷயம் உண்மையா இருக்குமோங்கிற மாதிரி வந்து நினைச்சிருப்பாங்க. இந்த ஹீரோ மாஸ்டர் பார்க்கவும் தான் உண்மையில அவங்க ஹீரோ மாஸ்டரை போட்டு தள்ளுறதுக்காக தான் இந்த பேஸ்மெண்ட்டுக்கு அமுச்சு விட்டுருக்காங்கிற மாதிரி அவங்க ரிலீஃப் ஆயிருக்காங்க. அதோட ஹீரோ இன்னொரு ஹீரோ மாஸ்டர் பார்த்துட்டு ஹீரோயின்ட்ட சொல்ல, அதை பார்த்து நம்ம ஹீரோயினுமே இந்த மாதிரி ஹீரோ மாஸ்டர் அங்கங்கே இருக்கலாம், 2 பேரும் பிரிஞ்சு போய் கொள்ளலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் வந்துடுறாங்க. அங்க ஒரு பெரிய ஹீரோ மாஸ்டர் செவுத்து மேல வந்து ஒட்டி இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோவையும் கூப்பிட்டுறாங்க. ரொம்ப நாள் ஹீரோக்கு வந்து சாப்பிடாம இருந்தா இந்த மாதிரி இறந்து போன மாதிரி இருக்குமா.
மேபி இது பாஸா இருக்கலாங்கிற மாரி ஹீரோயினி வந்து சொல்றாங்க. அதோட ஹீரோயினியுமே அந்த ஹீரோகோ மான்ஸ்டரோட பக்கத்துல போய் பார்க்க, திடீர்னு அது முழிச்சிடுது. அதோட ஹீரோகோ மான்ஸ்டர் செவுத்துக்குள்ள இருந்துலாம் வந்து ஹீரோவையும் ஹீரோயினியும் புடிச்சிடுது. அதோட அதையும் நம்ம ஹீரோயினி வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அதோட அதேமாரி நம்ம ஹீரோயினி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுது. பார்த்தோம்னா இதுதான் ஒரு இல்யூஷன். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினிய கிஸ் பண்ணி அந்த இல்யூஷன்லேருந்து வெளிய கொண்டு வந்துர்றான். அதோட ஹீரோவுமே ஹீரோயினி கிட்ட, "நீ ரெஸ்ட் எடு. நான் இங்க இருக்கிற ஹீரோகோ மான்ஸ்டர நானே போட்டு தள்ளிடுறேங்கிற" மாரி சொல்லிட்டு, அந்த செவுத்துல ஒட்டிய அந்த பெரிய ஹீரோகோ மான்ஸ்டர நம்ம ஹீரோ பவர் வச்சு போட்டு தள்ளிடுறான். அப்ப ஐ பேட்ச் போட்ட ஒருத்தருமே கையில கன்னோட வந்துட்டு, அங்க இறந்து போயிருக்க அந்த ஹீரோகோ மான்ஸ்டர பார்த்துட்டு, "இந்த ஹீரோகோ மான்ஸ்டர நீங்க தான் போட்டு தள்ளினீங்கன்னா, அப்ப நீங்க ஒருத்தர கொலை பண்ணணும், ஒருத்தருக்கு உதவி பண்ணணுங்கிற மாரி வந்து சொல்றாரு." அது கேட்ட ஹீரோயினியுமே, "நீங்க இம்மோர்டல் ராட்ஸ சேர்ந்தவராங்கிற மாரி வந்து கேட்க, அது கேட்ட அந்த ஐ பேட்ச் போட்டவருமே, "இம்மோர்டல் ராட்ஸா? ஓ! அப்படித்தானே மக்கள் எங்கள கூப்பிடுறாங்கங்கிற" மாரி சொல்லிட்டு, ஆமாங்கிற மாரி வந்து சொல்றாரு. ஹீரோயினியுமே, "நாங்க டாக்டர் உசாமிய பார்க்கணுங்கிற" மாரி வந்து கேட்க, அது கேட்ட அந்த ஐ பேட்ச் போட்டவருமே, "நான் தான் டாக்டர் உசாமிங்கிற" மாரி வந்து சொல்றாரு. போராட்டம் நடக்கிற இடத்த தான் வந்து காட்டுறாங்க. போராட்டம் பண்ற ஆட்கள்ல ஒருத்தருமே கல்ல தூக்கி டாக்டர் உசாமியோட பில்டிங்குள்ள வீச, பதிலுக்கு டாக்டர் உசாமியோட ஆளுமே அந்த கல்ல தூக்கி வீச, அது அந்த போராட்டத்த ஆரம்பிச்சு வச்ச அந்த லேடி மேல விழுந்துற, அந்த லேடி அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துர்றாங்க. அதோட போராட்டக்காரவங்களுமே அந்த லேடிய தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிறானுங்க. அத பார்த்த உசாமியோட ஆட்களுமே ஒரு கல் தூக்கி வீசினதுக்கே கலைஞ்சு போயிட்டானுங்க. வேற ஏதாச்சும் பிளான் பண்றானுங்களோங்கிற மாரி பேசிட்டு இருக்கானுங்க. போராட்டக்காரங்களோட இடத்த வந்து காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு பில்டிங்லேருந்து வெளிவந்த ஒருத்தனுமே போராட்டத்த ஆரம்பிச்சு வச்ச அந்த லேடி இறந்து போயிட்டதா சொல்லிட்டு, அவங்களுக்காக நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற மாரி மோட்டிவேஷனலா பேச, அது கேட்ட மத்தவங்களுமே கையில கிடைக்கிற பொருள்ல வெப்பன் எடுத்து வச்சுக்கிறானுங்க. டாக்டர் உசாமி ஹீரோவையும் ஹீரோயினியும் கூட்டிட்டு போயி, கையும் காலும் இல்லாம உடம்பு முழுக்க பேண்டேஜால ராப் பண்ணப்பட்டு, மிஷின்ஸ வச்சு உயிரோட வச்சிருக்கிற ஒரு லேடிய காமிச்சுட்டு, இந்த லேடிய நீ ஹீரோவ கொல்ற மாரி கொல்லணுங்கிற மாரி ஹீரோட்ட சொல்ல, அத கேட்ட ஹீரோவுமே, அந்த இல்லாட்டி நீ சாவடிக்கணும்னா, அந்த மிஷின்ஸ நீ ஆஃப் பண்ணாலே போதுமேங்கிற மாரி கேட்க, அதுக்கு டாக்டர் உசாமியுமே, "அப்படி பண்ணா, இவ ஹீரோவா மாறிடுவாங்கிற" மாரி வந்து சொல்றாப்ல. அத கேட்ட ஹீரோ, ஹீரோயினுமே, "அப்ப மனுஷங்க தான் ஹீரோவா மாறுறாங்களாங்கிற" மாரி ஆச்சரியமா கேட்க, உசாமியுமே, "இவ பிறந்தலேருந்து ஒரு மனுஷியா தான் வாழ்ந்திருக்கா. ஒரு டிசீஸ் அவளோட உடம்புல பரவியிருக்கு. அது மூலமா அவ இறந்து போயிட்டான்னா, அவ ஒரு ஹீரோவா மாறிருவா. அந்த டிசீஸ் மெதுவா கை, கால் வழியாக தான் பரவும். அது பரவுன ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே அவன் உடம்புலேருந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கு பதிலா செயற்கையான விஷயங்கள வச்சு அவள உயிரோட நான் வச்சிருந்தேன். இப்ப அவளோட லிமிட்ட அவ அடைஞ்சுட்டா. அவ ஒரு மனுஷியா சாகணுங்கிறது தான் என்னோட ஆசையும், அவளோட ஆசையுமேங்கிற மாரி சொல்றாப்ல. ஹீரோவுமே அந்த விஷயத்த பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறான். ஹீரோவுமே அவனோட பவர அந்த லேடி மேல யூஸ் பண்ண, ஆனா அது ஒர்க் ஆகுது. அந்த விஷயத்த டாக்டர் உசாமிட்ட சொல்ல, அவருமே அப்ப அவள கொன்னுருங்கிற மாரி வந்து சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோவுமே, ஆனா இவங்களோட ஒப்பீனியன் தெரியாம எதுவுமே என்னால பண்ண முடியாதுங்கிற மாரி வந்து சொல்றான். அது கேட்ட உசாமியுமே, அங்க இருக்கிற அந்த டேப்ப கை காமிச்சுட்டு, அது மூலமா அவளால நம்ம கூட கம்யூனிகேஷன் பண்ண முடியுங்கிற மாரி சொல்ல, அந்த டேப்ல பார்த்தோம்னா, நான் சாகுறதுக்கு முன்னாடி ஸ்கைய பார்க்கணுங்கிற மாரி அந்த லேடி அந்த டேப் மூலமா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஆசைப்படியே ஸ்கைய காட்டுறாங்க. அந்த லேடியுமே அவங்க கண்ணு மூலமா, இப்ப நான் சாகறக்கு தயாருங்கிற விஷயத்த சொல்ல, அத புரிஞ்சுகிட்ட டாக்டர் உசாமியுமே நம்ம ஹீரோட்ட சொல்ல, நம்ம ஹீரோவுமே தயங்கிட்டே அவனோட பவர யூஸ் பண்றான். அப்ப அந்த லேடியுமே கடைசியா ஒரு தடவ டாக்டர் உசாமியவ பாக்குறாங்க. நம்ம ஹீரோவுமே அவங்களோட ஹார்ட்ட கிரஷ் பண்ண, அவங்களுமே இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயத்த பண்ணதுக்காக நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். அப்ப ஹீரோயினுமே அந்த டேப் எடுத்து பார்த்தா, அந்த லேடி சாகுறதுக்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி சில விஷயங்கள அந்த டேப் மூலமா சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த டாக்டர் உசாமிய கூப்ட்டு காட்ட, அத படிச்சு பார்த்த உசாமியுமே ரொம்ப கஷ்டப்படுறாரு. போராட்டக்காரங்களுமே டாக்டர் உசாமியோட பில்டிங்குள்ள நுழையலான்னு ட்ரை பண்ணா, அதோட என்ட்ரன்ஸ்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறவருமே இந்த போராட்டக்காரங்களோட ஆளு தான். அவருமே இவங்கள பார்த்துட்டு இவங்களோட சேர்ந்துக்கலான்னு வரும்போது, போராட்டத்த ஆரம்பிச்சு வச்ச அந்த லேடி இறந்து போனதா சொன்னவனுக்கு, அது அவங்களோட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தும், அவர போட்டு தள்ளிட்டு மத்தவங்க எல்லாரையுமே அந்த அண்டர் கிரவுண்ட் வழியா பில்டிங்குள்ள போலாங்கிற மாரி கைடு பண்ணி கூட்டிட்டு போறான். இந்த மாரி போராட்டக்காரவங்க பில்டிங்குள்ள நுழைஞ்சுட்டாங்கங்கிற விஷயத்த பேஷண்ட்டுக்கு ஒருத்தர் வந்து சொல்ல, எல்லா பேஷண்ட்டுமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அந்த இடத்த விட்டுட்டு வெளிய வந்துட்டு பேஷண்ட்ஸ்லாம் நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு டாக்டர் உசாமி, ஹீரோ, ஹீரோயினி வராங்க. அதோட 2 பேருமே முன்னாடி வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி இருக்கிற இடத்துக்கு மேடம் வந்து கூட்டிட்டு போலாங்கிற மாரி வந்து சொல்ல, அது கேட்ட டாக்டர் உசாமியுமே இவ இறந்து போயிட்டாங்கிற மாரி வந்து சொல்றாரு.
அதோட மேப்ல ஒரு விஷயத்த பின்மல் பண்ணி காமிச்சுட்டு, எல்லாருமே அந்த இடத்துக்கு போங்க. நான் இவ்வளோ அடக்கம் பண்ணிட்டு உங்களுக்கு பின்னாடியே வரேங்கிற மாரி வந்து சொல்லி, அங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவங்களுமே கிளம்புறாங்க. ஹீரோவுமே நாங்க அந்த கார் பார்க்கிங்ல இருந்த ஹீரோக்கு கொன்றனால தானே இந்த விஷயம் ஏற்பட்டுச்சுங்கிற மாரி சொல்ல, அது கேட்ட டாக்டர் உசாமியுமே, அது கிடையாது. இந்த ஃபெசிலிட்டிய உருவாக்குனது இவளுக்காக தான். நாங்க முதல்ல 2 பேர் தான் இருந்தோம். சில பேர் வந்து என்ட்ட ஹெல்ப் கேட்டாங்க. அவங்களுக்கு மெக்கானிக்கல் விஷயம்லாம் செஞ்சு குடுத்தேன். அந்த விஷயம் அவளுக்கு புடிச்சிருந்துச்சு. அதனால நான் நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பில்டிங்குள்ள போறாரு. அந்த போராட்டக்காரங்களுமே அந்த பில்டிங்க ஆக்குபை பண்ணிட்டு, இங்க இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எல்லாமே நம்மளுக்கு தான். புது கண்ட்ரி, புது நேஷன உருவாக்கலாங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்கிங் பகுதியில ஒரு காருக்கு அடியில ஒரு ஹிருக்கோ மான்ஸ்டர் இருக்கிற மாரி வந்து காட்டுறாங்க. ஹீரோயினி என்னமோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தோம்னா, ஹீரோயினி இங்க இருந்த பேஷண்ட் கிட்ட வயசானவரு ராபினோட ஃபோட்டோவ காமிச்சு கேட்கும்போது, அங்க இருந்த பேஷண்ட்ஸுமே ராபின பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராபின் வேற ஒரு நேம்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் உசாமி கிட்ட மெடிசின பத்தி கத்துக்கிட்டு போனானாமா. ஸோ அது கேட்ட நம்ம ஹீரோயினியுமே, "ராபின் நீ உயிரோட தான் இருக்கியா? நான் உன்னைய மீட் பண்ணணுங்கிற மாரி வந்து நெனைக்கிறாங்க." அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவுமே ஜெலஸிய ஃபீல் பண்றான். பில்டிங்குள்ள போன டாக்டர் உசாமிய வந்து காட்டுறாங்க. அவரு அந்த பில்டிங்கோட ரூஃப்ல வந்து உட்கார்ந்திருக்காரு. அவரோட மடியில தான் அவங்களோட பாடி வந்து இருக்கு. அவங்களுக்கு நெத்தியில ஒரு கிஸ்ஸ குடுத்துட்டு, கண்ணெடுத்து சூசைட் பண்ணிக்கிறாரு. அந்த சவுண்ட் கேட்ட ஹீரோ, ஹீரோயினியும் அந்த பில்டிங்கோட ரூஃப்க்கு வந்து பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டாக்டர் உசாமி கையில ஒரு காயின் இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதுல இருக்கிற சிம்பிளும், ஹீரோயினோட கன்ல இருக்கிற சிம்பிளும் 2ம் ஒரே மாரி தான் இருக்கு. ஸோ, அதோட டாக்டர் உசாமி வருவாருங்கிற மாரி பேஷண்ட்ஸுமே காத்திருக்கிற மாரி வந்து காட்டுறாங்க. அதோட ஹீரோ, ஹீரோயினியும் அவங்களோட ஜர்னிய வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மிமிக்கு சம்திங் கீவ்ல இருக்கிற மாரி என்னமோ ஒரு ட்ரீம் வந்து இருக்கு. ஸோ, மிமிய பார்த்து நம்ம டோக்கியோவுமே, "நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கிற மாரி இருக்குங்கிற" மாரி கேட்க, அதுக்கு மிமியுமே, "எனக்கு இன்னைக்கு வந்த கனவு தான் அதுக்கு காரணங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம லேப்னே கூப்பிடலாம். இந்த இடத்துல பாஸ்ட்ல நடந்த விஷயத்த வந்து காட்டுறாங்க. தூக்கு மாட்டிட்டு ஒரு பொண்ணு இறந்து போனான்னு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கிற கோனாட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "நீ கண்ண மூடி இமேஜின் பண்ணுங்கிற" மாரி கோனாட்ட சொல்ல, நம்ம கோனாவுமே கண்ண மூடுறான். அப்ப நெறைய பசங்க விளையாண்டுட்டு இருக்கிற மாரி வந்து காட்டுறாங்க. அதோட கோனாவுமே கண்ண திறக்க, கண்ண திறந்த கோனாகிட்ட, "உனக்கு என்ன தெரிஞ்சுங்கிற" மாரி அந்த தூக்கு மாட்டிட்ட பொண்ணு கேட்க, அதுக்கு கோனாவுமே சம்திங் க்ளோ ஆவுற கத்தி மாரி இருக்கிற விஷயத்த வந்து நான் பார்த்தேங்கிற மாரி சொல்ல, அப்ப அங்க விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு பையனோட கால்லயும் அடிபட்டுருது. கோனாவும் தூக்கு மாட்டி இறந்து போன பொண்ணுமே அந்த அடிபட்ட பையன போய் பார்க்குறாங்க. கூட விளையாண்ட பசங்களுமே இவனுக்கு எப்படி அடிபட்டுச்சுங்கிற மாரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட தூக்கு மாட்டிட்ட பொண்ணுமே அவளோட பவர வச்சு அந்த பையன ஹீல் பண்ணி விட்டுறாங்க. நைட் நேரம் கோனா தூங்கிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க. கோனாவோட ரூமுக்கு அந்த தூக்கு மாட்டி இறந்த பொண்ணுமே வராங்க. ஆனா அந்த விஷயம் கேமரால வந்து தெரியல. அதோட எல்லா கேமராவுமே டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. அங்க இருக்கிறவங்களுக்குமே என்ன நடக்குதுன்னே புரியல. அதோட கோனா கிட்ட அந்த தூக்கு மாட்டி இறந்து போன பொண்ணுமே, என்னோட லைஃபோட பர்ப்பஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நான் போறேங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு டிஸப்பியர் ஆக, அவரு கோனாம எங்க போறாங்கிற மாரி சொல்லிட்டு வெளிய வந்து பார்க்குறான். அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த பொண்ணு எங்க போயிருக்காங்கங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து போறான். அந்த தூக்கு மாட்டி இறந்த பொண்ணுமே ஸ்கைல பறந்துட்டு இருக்காங்க. அதோட அவங்களுமே அந்த சீலிங்ல கயிற கட்டி தூக்கு மாட்டிக்க, அந்த விஷயத்த தடுக்கிறதுக்காக கோனாவுமே ஜம்ப் பண்றான். ஆனா அவன் கீழ விழ போக, அப்ப தூக்கு மாட்டி இறந்து போன பொண்ணுமே அவளோட பவர் யூஸ் பண்ணி கோனாவ சேஃபா கீழ இறக்கிட்டு, "இந்த இடத்த விட்டு போயிரு. ஆட்கள்லாம் வரப்போறாங்கங்கிற" மாரி வந்து சொல்ல, அதுக்கு கோனாவுமே, "நீ தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு. நீ என்னைய விட்டுட்டு போறியாங்கிற" மாரி வந்து கேட்க, அதுக்கு அந்த தூக்கு மாட்டி இறந்து போன பொண்ணுமே, "இல்ல உனக்கு இங்க நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இன்னும் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு கிடைப்பாங்கங்கிற" மாரி வந்து சொல்றா. அப்படி அந்த பொண்ணுமே இறந்து போயிருக்கா. அதிலிருந்து கோனா தனியா தான் இருந்திருக்கான். மீமியும் டோக்கியோவும் யாரோ அந்த பையன் தனியா இருக்காங்கிற மாரி சொல்லிட்டு, டோக்கியோ கோனாட்ட போய் பேச்சு குடுத்துருக்கா. அந்த விஷயத்த கோனாவுமே நெனச்சு பார்க்குறான். பார்த்தோம்னா, கோனாவோட மடியில டோக்கியோ படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதோட கோனாவுமே அவள எடுத்துக்கிட்டவங்க டோக்கியோவ எடுத்துக்க வரப்போறாங்கங்கிற மாரி வந்து சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல எல்லா பசங்களும் ஸ்விம்மிங் பூல்ல விளையாண்டுட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அந்த விஷயத்த சில ஃபாரினர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சயின்டிஸ்ட்டுமே இங்க இருக்கிற எல்லா பசங்களுக்கும் 14 வயசு தான்ங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அந்த சயின்டிஸ்ட் டோக்கியோ பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோயினியும் காட்டுறாங்க. டாக்டர் உசாமா கீழ இருந்த அந்த காயின்ல இருக்க சிம்பிளும், நம்ம கன்ல இருக்க சிம்பிளும் 2ம் ஒரே மாரி தான் இருக்கு. அப்ப அந்த சிம்பிள் தெரிய வந்தது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தாங்கிற மாரி வந்து பேசிட்டு போயிட்டுருக்காங்க. சண்டையில ஹீரோக்கு விழுந்த பல்லு திரும்ப மொளச்சிருக்கு. அந்த விஷயத்த ஹீரோயின்ட்ட வந்து சொல்றான். அப்ப திடீர்னு நிலநடுக்கம் வருது. என்னமோ பில்டிங் இடிக்கிற சவுண்டுமே கேட்க, அதோட ஹீரோயினுமே அந்த இடிஞ்ச பில்டிங் இடிச்சு யூஸ்ஃபுல்லான ஸ்டஃப்ஸ் கிடைக்கிறாங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க.
அந்த பில்டிங்குள்ள போறக்கு ஒரு சின்ன இடைவெளி மட்டும் இருக்குமா. ஸோ, அது வழியா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு ஆள் ஃபேஸ காட்ட, அத பார்த்தா நம்ம ஹீரோவுமே பயந்துர்றான். அந்த ஹோல்லேருந்து வந்தோனமே நம்ம ஹீரோ, ஹீரோயினிய பார்த்து பயந்து பயந்து பேச, காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயினியும் கொள்ளைக்காரங்கங்கிற மாரி நெனச்சுட்டாங்களாமா. அது கேட்ட ஹீரோ, ஹீரோயினியும் அவங்கள பார்த்தா அப்படியே தெரியுதுங்கிற மாரி சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதோட ஹீரோயினியுமே அந்த வயசானவரு ராபினோட ஃபோட்டோவ காமிச்சுட்டு, "இவங்கள இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியாங்கிற" மாரி கேட்க, அதோட அவனுமே "ஒரு நிமிஷம் இருங்கங்கிற" மாரி சொல்லிட்டு, அவனோட வண்டிய ஓரம் கட்டிட்டு, வெளிய இறங்கி ஒரு போர்ட வெளிய வச்சுட்டு, "எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும்னாலும், எனக்கு காசு வேணுமா? காசுங்கிற" மாரி கேட்க, அதுக்கு ஹீரோயினியுமே அவங்க காச காட்டுறாங்க. டோக்கியோவ செக் பண்ணி பார்த்த அந்த சயின்டிஸ்ட்டுமே, கோனாவும் டோக்கியோவும் ஒண்ணா இருந்திருக்காங்கங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சுட்டு, எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஆக்டிவிட்டில ஈடுபடக்கூடாதுங்கிற மாரி இன்டைரக்ட்டா சொல்ல, டோக்கியோவுமே ஒண்ணுமே தெரியாத மாரி ஃபேஸ் வச்சிருக்காங்க. மீ சீலிங்கே பார்த்துட்டு இருக்க. அந்த விஷயத்த பார்த்த சில்வர் கலர் பையனுமே, "என்னத்த அப்படி பார்த்துட்டு இருக்கங்கிற" மாரி கேட்க, அதுக்கு மீமியுமே "சீலிங்ல ஒரு விஷயம் இருக்குங்கிற" மாரி சொல்ல, அத கேட்ட சில்வர் கலர் பையனுமே, "எனக்கு எந்த ஒரு விஷயமே தெரியலங்கிற" மாரி சொல்லிட்டு, கிளாஸ் ஆரம்பிக்க போறாங்கங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு கிளம்பிர்றான். அதோட மிமியுமே, "அச்சச்சோ! இந்த விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியுதாங்கிற" மாரி சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தோம்னா, தூக்கமாட்டி இறந்து போன பொண்ணு தான் சீலிங்ல இருக்கிற மாரி மீமிக்கு தெரியுது. கிளாஸ்ல தான் காட்டுறாங்க. எல்லா பசங்களுமே டோக்கியோ காணோங்கிற மாரி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ரோபோ டீச்சருமே, "கொஞ்ச நாள் உங்களால டோக்கியோவ பார்க்க முடியாதுங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. பார்த்தோம்னா, அந்த சயின்டிஸ்ட் டோக்கியோவ வீல் சேர்ல உட்கார வச்சு என்னமோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். மனித இனம் வந்து இப்ப அழிவு நோக்கி போயிட்டுருக்கு. அழிவோட விளிம்புல இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த உலகம் வந்து இப்படி மாறக்கு வந்து காரணம் என்னங்கிற மாரி ஒரு 3 தியரி வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து எரிக்கல் விழுந்தனால தான் இந்த உலகம் இப்படி மாறிருக்குங்கிற மாரி சில மக்கள் வந்து சொல்றாங்க. 2வது வந்து ஏலியன் இன்வேஷன். இந்த ஹிருக்கோ மான்ஸ்டர்ஸ் தான் ஏலியன்ங்கிற மாரி பல மக்களால வந்து நம்பப்படுது. 3வது வந்து வார் தியரி. இந்த ஜப்பான்ல வந்து டெரரிஸ்ட் வந்து என்னமோ ஒரு கைண்ட் ஆஃப் வெப்பன் யூஸ் பண்ணனால தான் இந்த உலகமே இப்படி மாறிடுச்சுங்கிற மாரி நெறைய மக்கள் வந்து சொல்றாங்க. நீங்க குடுத்த காசுக்கு இவ்வளோதான் வந்து இன்ஃபர்மேஷன் தர முடியுங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்த விட்டு கிளம்ப பாக்க, ஹீரோயினியுமே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. அதோட ஹீரோவுமே காச குடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த பத்தி கேட்க, அது கேட்டவனுமே அந்த விஷயம் என்னோட வாழ்க்கையிலே நடந்திருக்கு. இந்த இடத்துல பொண்ணுங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருந்துச்சு. ஆர்ஃபனேஜ் மாரி சில செட்டப்ப ரெடி பண்ணி, அங்க வந்து பசங்கள வந்து வளர்த்தாங்க. அந்த ஆர்ஃபனேஜ விட்டுட்டு தப்பிக்கணும்னு நெனைக்கிறவங்கள புடிச்சு கொடூரமான முறையில வந்து சாவடிச்சாங்க. அவங்க அழகா இருந்தா அவங்கள குழந்தை பெத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி தான் நானும் அவங்கட்ட மாட்டிக்கிட்டேன். சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற 11ங்கிற நம்பர வந்து காட்டுறான். இதனால ஒருத்தவங்க வந்து பிரெக்னன்ட் ஆனாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து கேர்லா இருந்தா அவங்கள ஒரு ஆளா வந்து சேர்த்துக்குவாங்க. அதே இது பாயா இருந்தா என்கிட்ட குடுத்து வளர்க்க சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு பிறந்தது வந்து பாய் தான். அவங்க என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. அவங்களோட சேர்த்து அந்த குழந்தையும் என்னையும் தப்பிக்க வைக்கணுங்கிற மாரி நெனச்சாங்க. ஆனா, அவங்க மதவேடிஸ்ட்ட மாட்டிக்கிட்டு, கொடூரமான முறையில இறந்திருந்தாங்க. நீங்க குடுத்த காசுக்கு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைக்குங்கிற மாரி சொல்ல, அது கேட்டு நம்ம ஹீரோவுமே பயங்கரமா டென்ஷன் ஆறான். அதோட அவனுமே அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது, ஆக்சுவலி இவன் சொன்ன எல்லாமே வந்து லைக் அவனா கிரியேட் பண்ண ஒரு ஓன் ஸ்டோரி தான். அவனோட கையில போட்டிருக்க அந்த 11ங்கிற நம்பர் கூட ஹீரோயினி கிளாத்த வச்சு துடைக்கும்போது போயிருது. ஹீரோயினியுமே கன்ன காமிச்சுட்டு ஒழுங்கா அந்த வண்டி எடுத்துட்டு ஓடி போயிருது. இந்த சுட்டு வட்டாரத்துல உன்னைய பார்த்தேன்னா, பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேங்கிற மாரி சொல்லிட்டு அவன கிளப்பி விட்டுறாங்க. அவன் எதுக்காக வண்டி இப்படி பார்க் பண்ணியிருக்கான்னா வந்து, அவங்க தேடி வந்து அந்த சிம்பிள மறைக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா, அப்பதான் வந்து இவன்ட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. இவனும் இன்ஃபர்மேஷன்ங்கிற பேர்ல அவனுக்கு வாயில வந்த எல்லா கதையும் அடிச்சு விட்டு, அவங்ககிட்ட இருந்து காசு பறிச்சுக்கலாங்கிற மாரி நெனச்சு இவ்வளோ ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்கான். ஸோ, அந்த விஷயத்த நம்ம ஹீரோயினி சுதாரிப்பதனால கண்டுபிடிச்சுட்டாங்க. இவங்க தேடி வந்த அந்த சிம்பிள் வந்து டக்கக்கூரா அகாடமியோட லோகோ தான். அவங்களுமே அந்த பில்டிங்குள்ள வந்து போய் பார்க்குறாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததுல ஹீரோயினிக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து கிடைக்குது. ஹீரோவும் ஹீரோயினிய கூப்பிட்டு ஒரு லோகோ வந்து காமிக்கிறான். அது பார்க்கறக்கும் டக்கக்கூரா அகாடமியோட லோகோ மாரி தான் சிமிலரா இருக்கு. அதோட ஹீரோவுமே ஹெவன்ங்கிற பிளேஸ்ங்கிற மாரி சொன்னாங்க. பட் அந்த மாரி எந்த ஒரு பிளேஸுமே இல்ல தேடுன வரைக்கும். ஸோ, அது மட்டும் இல்லாம என்னைய மாரியே ஒருத்தன் இருப்பாங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ, அதுவுமே இல்ல. அப்ப நம்ம தப்பான விஷயத்த தேடி வந்து வந்திருக்கோமாங்கிற மாரி ஹீரோயின்ட்ட கேட்க, அதுக்கு ஹீரோயினியுமே அது கிடையாது. இந்த டாக்குமெண்ட்ட பாருங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த டாக்குமெண்ட்ட வந்து காமிக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, இந்த டக்ககுரா அகாடமி வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் மாரி தான் செயல்பட்டுருக்காமா. ஸோ இவங்களோட மையக்கருத்து என்னன்னா வந்து, இந்த உலகமே ஒரு ஹெல்லு அதாவது நரகங்கிற மாரி தான் நெனச்சு வந்து செயல்பட்டுருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம இந்த டககுரா அகாடமிக்கு வந்து மொத்தம் 18 பிரான்ச் வந்து இருக்காமா. 2 ஃபெசிலிட்டி இருக்காமா. அத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே, அதெல்லாம் நம்ம போய் செக் பண்ணி பார்த்தோம்னா, கன்ஃபார்மா உன்னோட கோல நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியுங்கிற மாரி வந்து சொல்றாங்க.
அதோட ஹீரோ, ஹீரோயினியும் அந்த இடத்த விட்டு வந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சீன் லேப்ல தான் வந்து காட்டுறாங்க. அங்க எல்லா சயின்டிஸ்ட்டையும் அந்த இடத்தோட ஹெட் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் வந்து நடத்துறாங்க. ஸோ ஒரு போஸ்டிங்க சொல்லிட்டு நம்ம டோக்கியோவ செக் பண்ண அந்த சயின்டிஸ்ட்க்கு வந்து அந்த போஸ்டிங் வந்து தராங்க. அது மட்டும் இல்லாம லெவல் 4 வரைக்கும் அவரால ஆக்சஸ் பண்ண முடியுங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அந்த ஹெட்டுமே டோக்கியோ வந்து பிரெக்னென்ட்டா இருக்காங்கிற மாரி சொன்ன உடனே வந்து எல்லா சயின்டிஸ்ட்டுமே வந்து அந்த பிரெக்னன்சிக்கு வந்து யார் காரணங்கிற மாரி பயங்கரமா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது வந்து டோக்கியோவும், கோனாவும் ஒண்ணா இருந்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து டோக்கியோ வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. டோக்கியோட பிரெக்னன்சிக்கு வந்து கோனா தான் காரணங்கிற விஷயம் வந்து அங்க இருக்கிற யாருக்குமே வந்து தெரியாது. அந்த இடத்தோட ஹெட்டுமே வந்து அந்த ஒரு விஷயத்த தான் வந்து நாங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயம் மட்டும் வெளியூருக்கு போனா நம்ம டெக்ககுரா அகாடமியோட ரெஸ்பெக்டே வந்து போயிருங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஹீரோவும், ஹீரோயினியும் இபராகினாராங்கிற ஒரு பிளேஸுக்கு டிராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க யார் கூட்டிட்டு போயிட்டுருக்காங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பொய்யான கதை சொல்லி காச புடுங்குனால, அவன் தான். ஸோ இவன நம்ம எல்லோ ஹேர் பையன்னு கூப்பிடலாம். ஸோ இவன் எப்படி ஹீரோ, ஹீரோயினோட ஜாயின் பண்ணலாங்கிற விஷயத்த வந்து காட்டுறாங்க. ஸோ இவனுக்கு நடந்துச்சுங்கிற மாரி ஒரு விஷயத்த சொன்னால, அது நிஜமே அவனோட வாழ்க்கையில நடந்திருக்காமா? இப்பதான் அவனோட ஒரிஜினல் டாட்டூ வந்து காட்டுறான். நம்ம ஹீரோவே அந்த ஒரிஜினல் டாட்டூ வாங்குற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அவனுக்கு பிறந்த குழந்தை எப்படி இருக்குங்கிற விஷயத்த வந்து அவன் தெரிஞ்சுக்கணுமாமா. ஸோ அந்த ஆர்ஃபனேஜ் அது வந்து அந்த இம்மராக்கி நாராங்கிற அந்த ஊர்ல தான் இருக்காமா. அதனால தான் ஹீரோ, ஹீரோயினோட டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அதோட நைட் நேரம் அவங்களுமே கார நிப்பாட்டிட்டு கார்லயே வந்து ரெஸ்ட் எடுக்குறாங்க. ஸோ மறுநாள் காலையில வந்து அவங்க ஹிம்பராக்கி நாராங்கிற அந்த ஊர ரீச் பண்ணிடுறாங்க. அந்த ஆர்ஃபனேஜ் இருக்கிற ஏரியாவுக்குமே வந்து வந்துடுறாங்க. எல்லோ ஹேருக்கு அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்கிறவங்க பையன் எப்படி இருக்காங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணுமாமா. எல்லோ ஹேருமே ஹீரோயின் லேடீஸாங்கிற விஷயத்த செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க, அந்த விஷயத்த பார்த்து நம்ம ஹீரோமே எல்லோ ஹேர் அடிச்சிடுறான். ஸோ எதுக்காக வந்து எல்லோ ஹேர் வந்து செக் பண்ணனா, ஜென்ஸ் போனா வந்து அவங்க புடிச்சு வச்சுக்குவாங்க. லேடீஸ் மட்டும் தான் போ முடியும். அப்ப ஹீரோயின் மட்டும் தான் அனுப்ப முடியுங்கிற மாரி வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். அத கேட்ட ஹீரோமே ஹீரோயின் மட்டும் தனியா விட முடியாதுங்கிற மாரி வந்து சொல்றான். அதோட எல்லோ ஹேருமே ஹீரோ கூட்டிட்டு போயி லேடீஸ் மேக்கப் போட்டு விட்டுறான். லேடீஸ் மேக்கப்ல நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு அழகாவே இருக்கான். ஹீரோயினி ஹீரோவ புடிச்சுட்டு 2 பேர்ல யார் பார்க்கறக்கு அழகா இருக்காங்கங்கிற மாரி எல்லோ ஹேர்ட்ட கேட்க, அதுக்கு எல்லோ ஹேருமே ஹீரோயினி தான் அழகா இருக்கீங்கங்கிற மாரி வந்து சொல்லிடுறான். ஸோ அதோட ஹீரோயினியுமே இப்ப எனக்கு திருப்தியா இருக்கு. போலாங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோவ அந்த ஆர்ஃபனேஜ்குள்ள கூட்டிட்டு போறாங்க. பார்த்தோம்னா ஆர்ஃபனேஜ் மோசமான நிலைமையில இருக்கு. எல்லா பொருளுமே போட்டது போட்டபடி இருக்கு. ஸோ திடீர்னு என்னமோ ஒரு விஷயம் நடந்தனால, ஹீரோ திடீர்னு கிளம்பியிருக்காங்கங்கிற விஷயத்த வந்து ஹீரோ, ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதோட ஹீரோக்கு மேலே ஒரு பபுள் வருமா, ஸோ அது ஹீரோ மேல பட விடாம நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ தட்டி விட்டுறாங்க. ஆனா அந்த பபுள் நம்ம ஹீரோயினி மேல விழுந்துருது. அவங்களுமே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப ஹீரோயினுமே இங்க ஒரு ஹீரோ மான்ஸ்டர் இருக்கு. அது எங்க இருக்குன்னு பாருங்கிற மாரி ஹீரோட்ட சொல்ல, ஹீரோவுமே அந்த ஹீரோ மான்ஸ்டர் அவங்களுக்கு மேல தான் இருக்குங்கிற விஷயத்த சென்ஸ் பண்ணி ஹீரோயின்ட்ட சொல்ல, ஹீரோயினுமே ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனா அது தப்பிச்சிருது. அந்த ஹீரோ மான்ஸ்டர் அந்த இடத்த விட்டு போனனால அந்த கூலிங்னஸுமே அந்த இடத்த விட்டு போயிருது. அதோட ஹீரோ, ஹீரோயின் இம்மீடியட்டா அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறாங்க. அதோட ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அவங்க வாயில தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஹீரோ மான்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு வந்து போறாங்க. அந்த ஹீரோ மான்ஸ்டருமே இவங்கள பார்த்துட்டு பபுள வச்சு அட்டாக் பண்ண, அப்ப நம்ம ஹீரோயினுமே அந்த பபுள் மேல அந்த தண்ணிய வந்து துப்பிடுறாங்க. தண்ணி வந்து பபுள்ல பட்டோனே ஃப்ரீஸ் ஆயிருது. அந்த பபுள் படுற ஆப்ஜெக்ட் மட்டும் தான் உடனடியா வந்து ஃப்ரீஸ் ஆகுது. அத சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் வந்து மெதுவா தான் ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயினுமே வேகமா அவங்க கன் எடுத்து அந்த ஹீரோக்கு வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அதுவுமே 2 பார்ட்டா வந்து பிரிஞ்சிருது. அதோட மேல் பகுதி வந்து தப்பிச்சிருது. அதோட கீழ் பகுதி மட்டும் தான் கீழ விழுந்திருக்கு. அதோட ஹீரோவுமே அவன் பவர யூஸ் பண்ணி அந்த ஹார்ட்ட கிரஷ் பண்ணலாங்கிற மாரி ட்ரை பண்றான். ஆனா அந்த பாடி பார்ட்ல வந்து ஹார்ட் வந்து இல்ல. அது தப்பிச்சு போன அந்த பாடியில தான் வந்து இருக்கு. ஹீரோவும், ஹீரோயினியும் அந்த ஆர்ஃபனேஜ விட்டு கிளம்பிட்டு எல்லோ ஹேர பார்த்துட்டு அவங்க பார்த்த விஷயம், அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, அது கேட்ட எல்லோ ஹேருமே அங்க இருந்தவங்களுக்கு என்னோட பையனுக்கு என்னாச்சுங்கிற மாரி சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினுமே அவனுக்கு ஆறுதல் வந்து சொல்றாங்க. திடீர்னு அங்க ஒரு 2 பேர் வராங்க. ஸோ அவங்க நம்ம எல்லோவர பார்த்துட்டு, "நம்ம ஒரு 11 நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியாங்கிற" மாரி வந்து கேட்குறாங்க. இவங்க வந்து எல்லோ ஹேரோட சேர்ந்து அந்த ஆர்ஃபனேஜ்ல குழந்தை பெற்றெடுக்கிறதுக்காக வச்சிருந்தவங்க தான் இவங்க. லைக் அந்த இடத்துக்கு வந்தவங்களுமே எல்லோ ஹேரையும் ஹீரோவையும் கார்ல கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அதாவது நைட் நேரம் இவங்க அந்த ஆர்ஃபனேஜ்ல தூங்கிட்டு இருக்கும்போது, எல்லோ ஹேரோட பையன் வந்து அழுதுருக்கான். அதுல எல்லாருமே அவன சமாதானப்படுத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அந்த ஆர்ஃபனேஜுக்கு அந்த ஹீரோ வந்து வந்திருக்கு. இவங்க முழிச்சிருந்தனால இவங்க மட்டும் தான் தப்பிச்சிருக்காங்க. மத்த லேடீஸ் எல்லாருமே வந்து இறந்து போயிட்டாங்களாமா. இப்போ இவங்க வேற ஒரு இடத்துல தங்கியிருக்காங்களாமா. ஸோ அந்த இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிறாங்க. எல்லாருமே அவனோட பையன பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறான். ஸோ அந்த விஷயத்த பார்த்த ஹீரோ, ஹீரோயினியும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. நைட் நேரம் அங்கேயே ஜாலியா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஹீரோ, ஹீரோயினியும் படுத்து தூங்க போறாங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே
நாளைக்கு எங்கே போலாங்கிற மாதிரி வந்து ஹீரோயின்கிட்ட கேட்க அதுக்கு ஹீரோயினுமே நாளைக்கு நம்ம வந்து ஃபெசிலிட்டிக்கு தான் போகிறோங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஹீரோயினி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நைட்டு திடீர்னு அந்த இடம் முழுக்க வந்து கூலிங்க மாறிடுது. ஸோ நம்ம ஹீரோயினுமே ஹீரோ எழுப்பிட்டு ஹீரோக்கு மாஸ்டர் இந்த இடத்துக்கு வந்துச்சுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எல்லோ ஹேரோட ஃப்ரெண்டுமே எல்லோ ஹேரோட பையனை தூக்கி ஹீரோயின்ட்ட வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்த விட்டு அந்த பையனை ரொம்ப தூரம் வந்து தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்த விட்டு நான் ரொம்ப தூரம் வந்தாலுமே அந்த சில்னஸ் அந்த ஃபீல் பண்ண முடியுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆன நிலைமையில அங்கேயே வந்து முட்டி போட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோவுமே அந்த குழந்தைய வாங்கிட்டு ஹீரோயின் விட்டு ரொம்ப தூரமாக வச்சுட்டு ஹீரோயின் வந்து பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோயினுமே அந்த குழந்தை எதுவும் இருக்கு ஆபத்து எதுக்கு தூரமாக தூக்கி வச்சாங்கிற மாதிரி வந்து கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவுமே வந்து அந்த குழந்தை தான் ஹீரோங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து நிறைய ஹீரோவோட ஃபைட் பண்ணியிருக்கான். அவனோட இன்ஸ்டிங் வந்து அந்த குழந்தை ஹீரோங்கிற மாதிரி வந்து சொல்லுது. அந்த குழந்தைய முழிச்ச உடனே அந்த குழந்தை உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த கூலிங் எனர்ஜி வந்து ஸ்டாப் ஆயிடுது. அதோட அந்த குழந்தைய எந்திரிச்ச உடனே அழுக ஆரம்பிச்சிடுது. அதோட ஹீரோயினுமே அந்த குழந்தைய தூக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து லேப்ல தான் வந்து காட்டுறாங்க. டோக்கியோவுமே உடம்புல என்னமோ ஒரு விஷயம் இருக்காமா, அதை நீக்கிட்டாங்கன்னா வந்து நீ விட்டுருவாங்களாமாங்கிற மாதிரி சொல்லி கோனாக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணுறாங்க. டோக்கியோக்குள்ளேன்னு தெரில அவங்களுக்குள்ள இருக்கிறது வந்து குழந்தைங்கிற விஷயம். மறுநாள் காலையில் ஹீரோ ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் பார்சல் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. எல்லோ ஹேர்மேன் ஹீரோக்கு ஹீரோயினிக்கு அவரோட காரை வந்து தராரு. அதோட ஹீரோ ஹீரோயின் அந்த காரில் ஏறி கிளம்ப போக அப்போ மற்றவங்க வழியில் இப்போ வந்திருக்காங்க. அதோட கார் எடுத்துட்டு கிளம்ப கொஞ்சம் தூரத்துல அது வந்து ஸ்டாப் ஆயிடுது. அதோட ஹீரோமே அந்த கார் ஆன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோமே அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்றாங்க. அது கேட்ட வழியில போனவங்க சிரிக்கிறாங்க. அதோட லேப்ல தான் வந்து கட்டுறாங்க. லேப்ல வந்து புதுசா 5 வயசு இருக்கிற குழந்தைங்க வந்து எல்லோ ஹேர்டும் இருக்காங்க. அவனோட ஃப்ரெண்டை போட்டு தெரியுறான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து இவன் தப்பிச்சு போகும்போது மற்ற லேடிஸ்ட்டு வந்து போட்டு கொடுத்துருக்கானாமா. அதுவும் அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இல்லாத சமயமா இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்கான். ஸோ அதில் அவனோட குழந்தைய தூக்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸோட வெஹிக்கிளில் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். வர வழியில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இடிக்கிற மாதிரி ஓட்டிட்டு போகிறான். எல்லோ ஹேரோட ஃப்ரெண்டுமே அந்த வண்டி பார்க்குறதுக்கு நம்மளோட வண்டி மாதிரி இருக்கேங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லோ ஹேர் வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கும்போது அந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து எப்படி தப்பிச்சாங்கிற விஷயத்த பற்றி யோசிச்சு பார்த்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கான். புதுசாக வந்து 5 வயசு குழந்தைங்களோட அங்கே இருந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டோக்கியோக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. டோக்கியோக்கு ஃபீல் ஆகுற அந்த பெயின் வந்து கோனோவுமே ஃபீல் பண்ணுற மாதிரி வந்து காட்டுறாங்க. கோனோவுமே குழந்தை பிறக்க போதாங்கிற மாதிரி வந்து நினைக்கிறான். எல்லோ ஹேர் கொடுத்த அந்த வண்டியில் ஹீரோவும் ஹீரோயும் டக்ககுரா அகாடமியோட ஃபெசிலிட்டியை தேடி வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. டோக்கியோவோட குழந்தையுமே வந்து பிறந்துருச்சு. ஸோ அந்த குழந்தைய வந்து கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட்டும் அந்த ஹெட்டுமே வந்து பேசியிருக்காங்க. அந்த ஹெட்டு வந்து டோக்கியோக்கு பிறக்கிற குழந்தையோட அவங்களோட மூளையை வந்து பொருத்தணுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சம்மா, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பாடியில் பல நோய்கள் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி சீக்கிரமாக இறக்குறதுக்கு வந்து விருப்பம் இல்லையாமா. அதனால டோக்கியோக்கு பிறக்கிற குழந்தையோட அவங்க மூளையை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வந்து அந்த குழந்தைய அவங்க வாழ்வாங்கங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது கேட்ட சயின்டிஸ்ட்டுமே அந்த குழந்தைக்கு குறைஞ்சபட்சம் 15 வயசாவது இருக்கணும், அப்போ தான் அந்த ஆப்ரேஷன் வந்து பண்ண முடியுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதோட வந்து நீங்கள் இப்படி குருவியில் வந்து யோசிக்காதீங்க, நம்ம பண்ணாதீங்கிற மாதிரி எவ்வளோ வந்து சொல்ல ட்ரை பண்ணுறாரு. பட் அந்த ஹெட் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அந்த லேப்ல இருக்கிற ஒவ்வொரு குழந்தையுமே வந்து அங்கே இருக்கிற ரோபோவால் செயற்கை உருவாக்கப்பட்ட குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான டிசீஸ் வந்து பரவுது. ஸோ அந்த டிசீஸ் எதுக்காக பரவுது, எதனால வந்து உருவாச்சு, அந்த டிசீஸ்க்கான க்யூர் வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி வந்து அந்த கண்டிப்பாளர் வந்து சொல்கிறாரு. அதை கேட்ட அந்த ஹெட்டுமே இந்த நர உலகத்தில் நம்ம நினச்ச அந்த ஹெவன் பிளேஸை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, இதனால வந்து நம்மளோட டககுரா அகாடமி வந்து டவுன்ஃபாலை சந்திக்குங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து டோக்கியோட குழந்தை நல்ல வழியை வந்து பறக்க வைங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து ரொம்ப முக்கியமானது, எக்ஸ்பெஷலி எனக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில் கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட் வந்து நினச்சி பார்க்குறாரு. ஹீரோ ஹீரோயினியும் அந்த ஃபெசிலிட்டி இருக்கிற லொக்கேஷனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோமே திடீர்னு முழிச்சு பார்த்தா தூரத்தில் வந்து ஸ்மோக் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தா நம்ம ஹீரோமே ஹீரோயின் எழுப்பி காட்ட அதை பார்த்த ஹீரோயினுமே அந்த லொக்கேஷனை வந்து மேப் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அவங்க தேடி வந்த அந்த அகாடமிலேருந்து தான் வந்து அந்த ஸ்மோக் வந்து வந்துட்டு இருக்கு. அந்த டக்ககுரா அகாடமியில் வந்து நம்ம ஹீரோயினி தேடுற ராபின் இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. லேபில் தான் வந்து காட்டுறாங்க. ஸோ அவங்க புதுசாக வந்து 5 வயசு பசங்களோட எல்லா பசங்களும் மிங்கிலாகி வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம மிம்மி வந்து கார்டனிங் ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. அதை வந்து லிசன் பண்ணி கேட்குறாங்க. மிமியோட காற்று பார்க்குறக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் அவங்களுமே அந்த சவுண்ட் கேட்க பக்கம் வந்து போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு குழந்தை ரொம்ப சோகமாக உட்காந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. மீமியுமே அந்த குழந்தைய பார்த்துட்டு எதுக்காக வந்து சோகமாக இருக்குங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த குழந்தையுமே என்னால் எல்லாமே பாதிக்கப்படுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுக, நம்ம மீமியுமே அந்த குழந்தையோட கண்ணீரை தொடச்சு விடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு
அந்த குழந்தை போட்டிருக்க கண்ணாடிய வந்து கழட்ட, அந்த குழந்தையோட கண்ண பார்த்த உடனே செவுத்துலேருந்து பல மிஷின்ஸ் வந்து நம்மளோட மீமிய புடிச்சு அவளோட உடம்புல இருக்கிற ஊசிய வந்து குத்துற மாரி மீமிக்கு வந்து ஒரு ஆயில் ஸ்டேஷன் வந்து வருது. அவ அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. நைட் நேரமே ஆயிருது. ஸோ மீமி வந்து மயக்கம் போட்டனால அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல வந்து படுக்க வச்சிருக்காங்க. ஸோ அதோட மீமியுமே முழிச்சுட்டு ஏதாச்சும் கோனாவ பார்த்துட்டு, "உனக்கு என்னப்பா ஆச்சு? நீ இங்க வந்து படுத்து கிடக்குங்கிற" மாரி கேட்க, அது கோனாமே அவனுக்கு வயிறு வலிச்ச விஷயத்த வந்து சொல்றான். நானும் டோக்கியோவும் கனெக்ட்ல இருக்கோம்னு நெனைக்கிறேன். டோக்கியோவுக்கு வர அந்த வலிய வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுதுங்கிற மாரி வந்து சொல்றான். அது கேட்ட மீமியுமே, "இப்ப டோக்கியோக்கு பரவாயில்லையாங்கிற" மாரி வந்து கேட்க, அது கேட்ட கோனாவுமே, "இப்ப டோக்கியோ வந்து நல்லா ஆயிட்டாங்கிற" மாரி வந்து சொல்றான். கோனாவுமே, "உனக்கு என்னம்மா ஆச்சுங்கிற" மாரி கேட்க, அதுக்கு மீமியுமே, "நான் புதுசா வந்து 5 வயசு குழந்தைங்கள ஒருத்தனோட கண்ண வந்து பார்த்தேன். எனக்கு பயமா இருக்கிற கூர்மையான ஆப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஒரு இல்யூஷன் வந்து வந்துச்சுங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. அந்த பையனோட கண்ணோட நம்ம டைரக்ட் கான்டாக்ட் வந்து வச்சோம்னா, நம்மளோட ஆழ் மனசுல இருக்கிற பயமா இருக்கிற விஷயம் வந்து இல்யூஷனா வருதுன்னு நெனைக்கிறேங்கிற மாரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தராங்க மீமி. அப்படி கோனாவோட பேசிட்டு இருக்கும்போது, கோனா அந்த இடத்துல ஒரு ஹீரோக்கு இருக்கிற மாரி ஃப்யூச்சர வந்து நம்ம மீமி வந்து பார்க்குறாங்க. அத நெனச்சு நம்ம மீமியுமே ரொம்ப வந்து பயப்படுறாங்க. அதோட மீமியுமே அவங்க கண்ண மூடுறாங்க. அந்த இடமே வந்து நார்மலா மாறிடுது. அதோட மீமியுமே அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறாங்க. வெளிய அந்த குழந்தை வந்து மீமியோட கர்ச்சீப்பு குடுக்கறதுக்காக நின்னுட்டுருக்கு. ஸோ, அதனால நம்ம மீமியுமே அந்த கர்ச்சீப் வந்து வாங்குறாங்க. அதோட அந்த குழந்தையுமே சாரிங்கிற மாரி சொல்லிட்டு அழுக, நம்ம மீமியுமே அந்த குழந்தையோட கிளாஸ கழட்டிட்டு, அந்த குழந்தையோட கண்ண வந்து பார்க்குறாங்க. ஸோ, அப்ப வரைக்கும் மிஷின்ஸ் வந்து அந்த கூர்மையான ஆப்ஜெக்ட் வச்சு குத்துற மாரி மீமிக்கு ஒரு இல்யூஷன் வர, ஆனா அதுதான் இல்யூஷன் மீமிக்கு தெரியுமே. போயிருங்கிற மாரி சொன்னோனே, அந்த இல்யூஷனுமே அந்த இடத்த விட்டு டிஸப்பியர் ஆகுது. இந்த விஷயத்த அந்த குழந்தைய சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் மீமி வந்து பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல சில இன்ஜினியர்ஸ் ரோபோட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன கேட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இன்ஜினியருமே, "நம்ம எதுக்கு ஹெவன்ங்கிற பிளேஸ் வந்து கிரியேட் பண்றோங்கிற" மாரி கேட்க, அதுக்கு கேட்ட இன்னொரு இன்ஜினியருமே, "நீ வேற ஷெட் வந்து இந்த மாரி பிளேஸஸ இன்னும் நெறைய இடத்துல உருவாக்கணுங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்கங்கிற மாரி வந்து சொல்றாரு." இந்த இன்ஜினியர்ஸ் பேசுறத வச்சு பார்த்தோம்னா, டக்ககுரா அகாடமின்னு இந்த ஒரு பிளேஸ் மட்டும் தான் இருக்கிற மாரி நமக்கு தோணுது. என்னங்கிற விஷயத்த போக போக பார்க்கலாம். ஒரு இடத்துல கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட்டும், டோக்கியோவ செக் பண்ண சயின்டிஸ்ட்டும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹெட் இப்போ வந்து இல்ல. இப்ப அந்த பிளான வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாமாங்கிற மாரி என்னமோ ஒரு பிளான் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில வந்து காட்டுறாங்க. அந்த இடத்தோட ரோபோவுமே அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களையுமே வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து கூப்பிடுது. உங்களுக்கு நாங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தரப்போறோங்கிற மாரி வந்து சொல்லுது. லைக் எல்லா குழந்தைங்களுமே வந்து அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து வந்துடுறாங்க. சில பேர் வந்து ஸ்விம்மிங் சூட் வந்து போட்டு வந்திருக்காங்க. ஸோ, அத வச்சு சில பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டோக்கியோவுமே அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ பார்த்துட்டு, "நான் கொஞ்ச நாள் அவங்களோட சேர்ந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்குவேங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. அதோட அந்த ரோபோவுமே வந்துருது. வந்துட்டு, "உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வந்து நாங்க கண்டக்ட் பண்ண போறோம். அது ரொம்ப நீளமா வந்து இருக்க போது. நீங்க வெளி உலகத்துக்கு வந்து போறீங்க. அங்க உங்களோட ரோல் என்னன்னா, ஹீரோங்கிற மாரி வந்து சொல்லுது." அதாவது ஹீரோவும், ஹீரோயினியும் மனுஷங்கள சாப்பிடக்கூடிய மேன் ஈட்டர்ஸ் தான் வந்து ஹீரோங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. நீங்க இன்னொரு ஒரு விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஹீரோங்கிற விஷயத்த வந்து ஹீரோவும், ஹீரோயினிங்க மட்டும் தான் வந்து அந்த வார்த்தைய வந்து பயன்படுத்துவாங்க. மத்தவங்க எல்லாருமே அது மேன் ஈட்டர்ஸ்ங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அந்த ரோபோ அந்த இடத்த விட்டு வந்து கிளம்பிருச்சு. அந்த விஷயம் அங்க இருக்கிற எந்த குழந்தைகளுமே வந்து அந்த டெஸ்ட்ட பத்தி ஒண்ணுமே புரியல. ஸோ, அத பத்தி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்கலாம் வந்து அந்த ஹீரோக்கோ அந்த வார்த்தை வந்து என்னோட இன்னொரு ஒரு நேம்ங்கிற மாரி எனக்கு தோணுதுங்கிற மாரி ஒரு குழந்தை வந்து சொல்லுது. அதே விஷயத்த தான் இன்னொரு குழந்தையுமே சொல்லுது. அத பத்தி வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட்டுமே டோக்கியோட குழந்தைக்கு வந்து பால் குடுக்குறாரு. குடுத்துட்டு அப்படி படுக்க வச்சுட்டு போறாரு. பார்த்தோம்னா, டோக்கியோக்கு பிறந்ததோ ஒரே ஒரு குழந்தை. ஆனா இந்த இடத்துல 2 குழந்தை வந்து இருக்கு. நைட் நேரத்துல வந்து காட்டுறாங்க. எல்லா குழந்தைங்களுமே அவங்களோட ரூம்மேட்டு, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்து படுத்து வந்து தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன் வந்து அந்த ஒட்டுமொத்த ரிசர்ச் லேப் அதாவது ஃபெசிலிட்டிய கண்ட்ரோல் பண்ற அந்த ரோபோ வந்து கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆகுற மாரி வந்து காட்டுறாங்க. டோக்கியோமே எங்கடா என் பேட்ட காணோங்கிற மாரி தேடிக்கிட்டு இருக்காங்க. அதோட ரோபோமே ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்க, நம்ம டோக்கியோமே பேண்ட் போடாம வெளிய வந்துடுறாங்க. எல்லா பசங்களுமே அங்க தான் இருக்காங்க. அந்த ரோபோமே இன்னைக்கு நீங்க எல்லாருமே வந்து வெளிய போறீங்கங்கிற மாரி வந்து சொல்லுது. பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து டோக்கியோவோட கனவு. அதோட டோக்கியோட ஃப்ரெண்ட்ஸுமே வெளிய உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் டோக்கியோ வந்து நம்மளும் சேர்ந்து கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ண போறாங்கிற மாரி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நெறைய பசங்க மேல பார்த்துட்டு ஆபத்து, ஆபத்துங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. போன எபிசோட்ல தான் இந்த ஒட்டுமொத்த ஃபெசிலிட்டிய கண்ட்ரோல் பண்ற அந்த ரோபோ வந்து ஷட் டவுன் ஆயிருக்கும். அதனால அங்க இருக்கிற டோர்ஸ்லாம் வந்து லாக் ஆயிக்குது. அந்த இடத்த விட்டு வெளிய வர முடியாம நெறைய பேர் அவங்க இருக்கிற இடத்துலயே வந்து மாட்டிக்கிறாங்க.
டோக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்கிற சீலிங் இடிஞ்சு விழுக போகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினி வந்து காட்டுறாங்க. அவங்க மறுநாளே வந்து அந்த ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்து ஸ்மோக் வந்துச்சுல்ல. போய் பார்த்தோம்னா, அங்க நெறைய மக்கள் இருக்காங்க. அவங்க நார்மலான வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அத பார்த்து ஹீரோயினிக்கு ஒரே ஆச்சரியம். அதோட ஹீரோயினியும் அங்க இருக்க ஒரு ஃபுட் ஷாப்ல சாப்பாடு வாங்க அவங்க அவங்க கரன்சி வந்து குடுக்க, ஸோ அத பார்த்து அந்த கடையோட ஓனருமே, "நாங்க பழைய கரன்சில வந்து பேன் பண்ணிட்டோம். இங்க வந்து சிப் தான் யூஸ் பண்ணணுங்கிற மாரி வந்து சொல்றாரு. ஸோ நீங்க இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா, மேனேஜ்மென்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போங்க. அவங்க சிப் வந்து உங்களுக்கு தருவாங்கங்கிற மாரி வந்து சொல்றாரு. அவங்களுமே மேனேஜ்மென்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போக, அங்க சில பல ப்ராசஸ் வந்து பண்றாங்க. அது முடிஞ்ச பிறகு கொஞ்சம் சிப்ப வந்து ஹீரோயினிக்கு வந்து குடுக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினியுமே ராபின் அந்த வயசான ஃபோட்டோவ குடுத்து அவங்கள பத்தி கேட்க, ராபினோட ஃபோட்டோவ வாங்கி பார்த்த அவங்களுமே, "இவருக்கு நீ யாருங்கிற மாரி கேட்க, அதுக்கு ஹீரோயினியுமே அவருக்கு வந்து நான் ஃப்ரெண்டு, ஃபேமிலி மாரிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்ட அவங்களுமே, இந்த மாரி சீஃப பார்க்கறக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்கங்கிற மாரி கால் பண்ணி சொல்றாங்க. அதோட கால் பண்ணவங்களுமே, அவர மீட் பண்றதுக்கான அப்பாயின்ட்மென்ட் வந்து உங்களுக்கு 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்து கிடைக்குங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதோட ஹீரோயினியும் ஒரு ரிவர் கிட்ட போய் நிக்கிறாங்க. அந்த ரிவருக்கு அப்பால இருக்கிற அந்த ஒரு பில்டிங்ல தான் அந்த ராபின் வந்து இருக்கானாமா. ஹீரோயினியும் ஒரு ரூம் வந்து ரெண்ட் எடுத்து அந்த ரூமுக்கு வந்து போறாங்க. அதோட ஹீரோயினிய பார்த்துட்டு உனக்கு ராபின போய் மீட் பண்ணணும்னா, போய் பண்ணிட்டு வாங்கிற மாரி வந்து சொல்றான். அதோட ஹீரோயினியுமே என்னைய வந்து மன்னிச்சிரு. நான் உனக்கு பாடிகார்ட் ஒர்க்கு பார்க்கறதுக்கு தான் வந்தேன். பட் நான் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன்ங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே இந்த விஷயத்த நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறான். ஹீரோயினியுமே ஓடி போயிட்டுருக்காங்க. அந்த ரிவர கிராஸ் பண்ற அந்த பிரிட்ஜ்ல வந்து நடந்து போயிட்டுருக்கும்போது, ராபினோட அவங்களுக்கு இருக்க அந்த மெமரீஸ் வந்து நினைச்சு பார்க்குறாங்க. ஹீரோயினியுமே ராபின பார்த்துட்டு ராபின்ங்கிற மாரி கத்த, ராபின் ஹீரோயினியும் வந்து பார்க்கறக்கு அவங்களோட அக்காவோட ஞாபகம் தான் வருது அவனுக்கு. அதோட திடீர்னு பயப்பட ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீன் லேப்ல தான் வந்து காட்டுறாங்க. அங்க தான் சீலிங் இடிஞ்சு விழுந்திருக்கும்ல. அத மீமி மேல படக்கூடாதுங்கிறதுக்காக சில்வர்ங்கிற பையன் வந்து மீமி வந்து புரொடெக்ட் பண்ணியிருக்கான். அதோட எல்லாருமே வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்ப மீமியுமே அந்த செவுத்துல இருக்கிற ஹோல வந்து நோட்டீஸ் பண்றாங்க. எல்லா பசங்களையும் பாதுகாப்பான ஒரு இடத்துல கேதர் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. மீமி, சில்வர் பையன் கூட 2 பசங்க வந்து அந்த ஹோல் வழியா வெளிய போய் பார்த்துட்டு வரோங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதோட கோனாவுமே, நான் இங்கேயே இருந்து டோக்கியோவையும், மத்த குழந்தைகளையும் வந்து பார்த்துக்கிறேங்கிற மாரி வந்து சொல்றான். அந்த இடத்தோட ஹிட்டுமே, நான் வெளிய தானடா போனேன். அதுக்குள்ள என்னடா நடந்துச்சுங்கிற மாரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு பிளாஸ்ட் நடக்க, அந்த வீல் சேர் தள்ளுன அந்த லேடி வந்து பயந்துட்டு அந்த இடத்துல வந்து தல மேல கை வச்சு உட்காந்துர்றாங்க. அதோட ஹெட்டுமே, சீக்கிரமா அந்த வீல் சேர தள்ளுங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அந்த ஹெட்டால எந்திரிச்சு நடக்க முடியாதுன்னு தான் நான் வந்து நெனச்சேன். பார்த்தோம்னா, எந்திரிச்சு ஓடுறாங்க. வீல் சேர் தள்ளுன அந்த லேடி கிட்ட ஒரு பிளாஸ்ட் நடக்க, அவங்க அங்கேயே வந்து இறந்துடுறாங்க. அச்சோ! நாங்க க்ளோன் பண்ண குழந்தை இது. டோக்கியோட ஒரிஜினல் குழந்தை எதுன்னு தெரியலையேங்கிற மாரி சொல்லிட்டு, கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதோட அவருமே கரண்ட் ஒன்ஸ் வரட்டும். கம்ப்யூட்டர்ல இருக்கிற டேட்டாவ வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாங்கிற மாரி சொல்லிட்டு, ஒரே ஒரு குழந்தையோட கால்ல மட்டும் சர்க்கிள் போட்டு வைக்கிறாரு. அதோட கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட் இருக்கிற அந்த ரூமோட கதவ உடைச்சுக்கிட்டு மத்த சயின்டிஸ்ட்டுமே வந்துடுறாங்க. அந்த சயின்டிஸ்ட்ட பார்த்த கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட்டுமே, "நீ என்னதான் நடந்துகிட்டு இருக்குங்கிற" மாரி வந்து கேட்டுட்டு இருக்காரு. ராபின் கிட்ட ஹீரோயினுமே நெறைய கொஸ்டின் கேட்க, அதுக்கு ராபினுமே நம்ம 2 பேரும் பார்த்துக்கிட்டு 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நம்ம பொறுமையா வந்து பேசலாங்கிற மாரி சொல்லிட்டு, தம்பிக்காரனோட மூளை எடுத்து சிஸ்டருக்கு வச்சாங்க. அந்த ஆப்பரேஷன் பத்தி வந்து சொல்றான். அது கேட்ட ஹீரோயினுமே, "அது உனக்கு தெரியுமா? அந்த வயசானவர் எங்க இருக்காருங்கிற" மாரி வந்து கேட்க, அதுக்கு ராபினுமே அந்த அளவுக்கு தெளிவா பதில் சொல்லிக்காம, "நீ முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. அடுத்து நம்ம சில விஷயங்கள பத்தி பேசலாங்கிற" மாரி ஹீரோயினி வந்து அனுப்பிச்சு வச்சுர்றான். ஹீரோயினியுமே குளிக்கும்போது, இந்த உலகத்துல நான் தனியா இருக்கேங்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா, இப்ப ராபின் இருக்காங்கிற மாரி வந்து நெனைக்கிறாங்க. ஹீரோவுமே நைட்டே ஆயிருச்சு. போன ஹீரோயினி ஆள காணோமேங்கிற மாரி சொல்லிட்டு, ஹீரோயினி போன விஷயத்த நெனச்சு இன்னும் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதோட சரி போய் சாப்பிடலாங்கிற மாரி சொல்லிட்டு கெளம்புறான். அதோட ஹீரோயினுமே குளிச்சு முடிச்சுட்டு, அவங்க ட்ரெஸ்ஸ பாக்குறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸ காணோம். அதோட ஹீரோயினியுமே ராபின தேடி வந்து போறான். ஹீரோவுமே சாப்பிட வாங்க போகும்போது, ஹீரோயினி அங்க நல்லா தான் இருக்காங்களாங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே போறான். அதோட ஹீரோயினியுமே ராபின வந்து பாக்குறாங்க. என் ட்ரெஸ் எங்கங்கிற மாரி கேட்க, அதுக்கு ராபினுமே, "அத நாங்க காய போட்டு வச்சிருக்கேங்கிற" மாரி ஒரு மாரி ஃபேஸ் வச்சுட்டு, ஒரு மாரி பேச ஆரம்பிக்கிறான். மிமி, சில்வர் பையன் இன்னும் 2 பேர் வந்து வெளிய வந்து பாக்குறாங்க. அந்த ஹோல் வழியா. வெளிய பாக்குறதுக்கு அந்த இடமே ரொம்ப அழகா பச்சை பசேல்னு இருக்கு. ஆனா, இந்த இடம் வந்து அழிஞ்சு போய் தானே இருக்கணும். அதாவது மிமி, டோக்கியோ, கோனா இருக்கிறது வந்து பாசிட்டிவ். ஹீரோயினி இருக்கிறது வந்து பிரசன்ட்டு. அது மட்டும் இல்லாம டோக்கியோ வந்து வெளி உலகத்துல என்ன இருக்குங்கிற மாரி வந்து கேட்கும்போது, அந்த ஹெட்டுமே வந்து வெளிய ரொம்ப கொடூரமான மான்ஸ்டர்ஸா சுத்திட்டு இருக்குங்கிற ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. மிமி, டோக்கியோ,
கோனா. ஸோ இவங்களும் வந்து இந்த ஹீகோ மான்ஸ்டரில தான் பாஸ்ட் காலகட்டத்திலலாம் வந்து இருக்காங்க. அப்ப இருக்கு அந்த ஹெட் வந்து இப்படி சொல்லியிருக்காங்கங்கிற விஷயம் வந்து லைக் அவங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஸோ அது என்னங்கிற விஷயத்த வந்து நான் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் எபிசோட்ல வந்து நான் உங்களுக்கு தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். மீமியுமே வெளிய உலகத்த பார்த்து அந்த ஒரு அதிர்ச்சியில கீழ விழ போக, அப்ப சில்வர் பையனுமே வந்து மீமிய வந்து ப்ரொடெக்ட் பண்றான். அதோட மீமியுமே வானத்த பார்த்துட்டு என்ன மேல சீலிங்க காணோங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க வானத்த பார்த்ததே கிடையாது. சாப்பாடு வாங்க போன நம்ம ஹீரோ கூட அந்த விமர்சனம் பண்றவங்களுமே, "வா தம்பி ஜாலியா இருக்கலாங்கிற" மாரி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினியோட கையில ஹேண்ட் கப்ப மாட்டிட்டு ஹீரோயினி கிட்ட தப்பு நடக்க ஆரம்பிக்கிற ராபின். ஹீரோயினி ராபின் ரொம்ப நல்ல பர்சன்ங்கிற மாரி நம்பியிருப்பாங்க. ஆனா அந்த நம்பிக்கைக்கு ஒரு ஒர்த்லெஸ் பர்சன்ங்கிற விஷயத்த ஹீரோயினிக்கும் நமக்கும் வந்து காமிச்சுட்டான். பாஸ்ட்ல 4 பசங்க ஹோல் வழியா வெளிய வந்திருப்பாங்க. அவங்களுமே இந்த ரோபோட் டீச்சர் அவுட் சைட் போறது ஒரு டெஸ்ட்டுங்கிற மாரி வந்து சொன்னாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு வெளிய போயிட்டோம்னா நமக்கு தான் வந்து பெஸ்ட் மார்க் கிடைக்குங்கிற மாரி சொல்லிட்டு, அங்க உடைஞ்சிருக்க வேலி வழியா ஃபாரஸ்ட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் வந்து போறாங்க. அதோட மீமியும் சில்வர் பையனுமே நாங்க மத்த குழந்தைங்க கூட்டிட்டு வரோங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இன்னும் 2 பசங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ள இன்னும் டீப்பா போறோங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதோட 2 டீமா பிரிஞ்சு வந்து போறாங்க. கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட் கிட்ட டோக்கியோவ செக் பண்ண சயின்டிஸ்ட்டுமே எந்த குழந்தைய டோக்கியோட்ட குடுக்கங்கிற மாரி வந்து கேட்க, அவருக்கே வந்து இது இவங்க குளோன் பண்ண குழந்தை, இது டோக்கியோட குழந்தைங்கிற விஷயம் வந்து தெரியலல்ல. ஸோ அதனால அவருமே யோசிச்சுட்டு மார்க் பண்ண குழந்தைய வந்து குடுங்கங்கிற மாரி வந்து சொல்றாரு. எதுக்காக டோக்கியோட குழந்தைய டோக்கியோட்ட வந்து குடுக்குறான்னா, இவங்களே வச்சிருந்தாங்கன்னா, சப்போஸ் அந்த ஹெட் அந்த குழந்தை மேல ரிசர்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் டோக்கியோட குழந்தைய குளோன் பண்ண விஷயம் குறிப்பிட்ட சயின்டிஸ்ட்ட தவிர மத்த எந்த சயின்டிஸ்ட்டுக்குமே தெரியாது. இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. டோக்கியோவ செக் பண்ண இந்த சயின்டிஸ்ட்டுமே நாஹா ப்ராஜெக்ட்ட ஆக்டிவேட் பண்ண வேண்டியதாங்கிற மாரி வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன் பிரசன்ட்ல தான் வந்து காட்டுறாங்க. ஹீரோவுமே ஹீரோயினி போய் 2 நாள் ஆச்சு என்னாச்சுங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த ரிவர கிராஸ் பண்ற பிரிட்ஜ் கிட்ட நிக்கிற ஆளுங்கிட்ட போய் கேட்டா, அவனுங்களுமே வந்து அந்த பொண்ணோட வீட்ல வந்து ஜாலியா இருக்காருங்கிற மாரி தப்பா பேச, அதுக்கிட்ட நம்ம ஹீரோவுமே அந்த 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு, வழியில வரவங்கள அடிச்சு போட்டு போறாப்ல. ஹீரோயினியுமே ஹீரோவோட நேம் சொல்லிட்டு என்னை காப்பாத்துங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே கதவ திறந்து ஹீரோயினி வந்து கூப்பிடுறான். ஹீரோயின் அந்த நிலைமையில பார்த்து நம்ம ஹீரோ ஸ்டன் ஆயிடுறான். அதோட ராபினுமே அந்த இடத்துக்கு வர, ராபின ஒரு கோவத்தோட பார்க்குறான். அத பார்த்த ராபினுமே அந்த இடத்த விட்டு ஓடிட்டு, பாடி கசனாங்கிற மாரி சொல்லிட்டு பார்க்குறான். அத நம்ம ஹீரோ வரும்போது எல்லாரையும் அடிச்சு போட்டு வந்துட்டாங்க. ஹீரோவுமே ராபின் கிட்ட வந்து போறான். இந்த பக்கம் ஹீரோயினியுமே அந்த கயிற வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க. அதோட ராபினுமே ஒரு கார்னர்ல போய் மாட்டிக்கிறான். அதோட ஹீரோவ பார்த்துட்டு, "நீ ஒருத்தன் தான் வந்திருக்கியா? உனக்கு தான் வந்து அந்த ஹீரோயினி பாடி கார்ட பார்த்துட்டு இருக்காளாங்கிற" மாரி வந்து பேசிட்டு இருக்கான். அதோட ஹீரோ கையில இருக்க கேப் வழியா தப்பிச்சு போயிடலாங்கிற மாரி ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அவன பிடிச்சு செவுத்துல அடிச்சிடுறான். அதோட அவனுமே ஹீரோவ பஞ்ச் பண்ண வரான். ஆனா நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணல. அவன் நாக் அவுட் ஆயிடுறான். நாக் அவுட் ஆனவன பிடிச்சு ஃபேஸ்ல தொடர்ந்து பஞ்ச் பண்ணிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல பாஸ்ட்ல லேப்ல தான் வந்து காட்டுறாங்க. சயின்டிஸ்ட் டோக்கியோவோட ரூம் கதவ திறந்துட்டு டோக்கியோட்ட போய் அவளோட குழந்தைய வந்து தராங்க. அதோட அந்த இடத்தோட ஹெட்டுமே வந்துட்டு டோக்கியோட குழந்தைய வாங்குறதுக்காக கிட்டக்க போக, அப்ப நம்ம கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட்டுமே ஹெட்ட வந்து தடுக்குறாரு. அதோட ஹெட்டுமே அங்கேருந்து ரோபோ கிட்ட அந்த குழந்தைய வாங்குற மாரி கமாண்ட் குடுக்க, அதுவுமே டோக்கியோட்ட இருந்து குழந்தைய வாங்குறதுக்கு டோக்கியோட பக்கத்துல வந்து போகுது. டோக்கியோக்கு அந்த குழந்தைய குடுக்குறக்கு இஷ்டமே இல்ல. ஸோ அதோட அவங்க உடம்புல இருந்து சில விஷயங்கள் அந்த செவுத்துல வந்து பரவுது. அதோட ஹெட்டுமே டோக்கியோ போய் பிடிக்க, அவங்க உடம்புலயே அந்த விஷயம் வந்து பரவுது. திடீர்னு டோக்கியோட உடம்பு வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சம் அந்த இடம் முழுக்க பரவுது. லேபுக்கு போக வழி தெரியாம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்காங்க. மிமியும் அந்த சில்வர் ஹேர் பையனும். அதோட மிமிக்கு வந்து ஒரு ரிவர் ஓடுற சவுண்ட் கேட்குமா, அந்த சவுண்ட ஃபாலோ பண்ணிட்டே அந்த ரிவர போய் வந்து பார்க்குறாங்க. அதோட அந்த சில்வர் ஹேர் பையனுமே இந்த ரிவர் கண்டிப்பா வந்து அந்த லேப்லேருந்து தான் வந்துட்டு இருக்கணும். இந்த ரிவர நம்ம ஃபாலோ பண்ணி போனாலே லேபுக்கு வந்து போயிடலாங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கான். மிமி வந்து அந்த எட்ஜ்ல தான் நின்னுட்டுருப்பாங்க. அந்த இடம் சறுக்கி அவங்க கீழ விழுக, அவங்களுக்கு அடிபடாம இருக்கிறதுக்காக அந்த சில்வர் பையனுமே அவங்க புடிச்சுட்டு கீழ விழுகுறான். ஆனா, நம்ம சில்வர் பையனுக்கு தான் சரியான அடிபட்டுருக்கு. அவன் கைமே கிழிச்சு பிளட் வந்துட்டுருக்கு. அத பார்த்த மிமியுமே அவங்க கச்சிப்படுத்தி அடிப்பட்ட இடத்துல வந்து கட்டி விடுறாங்க. அதோட மிமியுமே எதுக்காக எனக்காக இப்படி பண்ணாங்கிற மாரி கேட்க, அதுக்கு சில்வர் பையனுமே
அவன் ஃபேஸ அந்த ஓடுற ரிவர்ல வாஷ் பண்ணிக்கிட்டு, "ஏன்னா நான் உன்னைய லவ் பண்றேன். உனக்காக இந்த மாரி நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேங்கிற" மாரி வந்து பேசுறான். அதுக்கேத்த மிமியுமே அவங்க ட்ரெஸ்ல இருந்து அந்த ஒரு பட்டன பிச்சு அவன் கையில வந்து குடுக்குறாங்க. பிரசன்ட்ல ஹீரோவுமே நாக் அவுட் ஆன ராபின புடிச்சு ஃபேஸ்ல பஞ்ச் பண்ணிட்டே இருந்திருப்பான்ல. அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வந்துட்டு அவன கொன்றாதங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதோட அவனுமே அவன விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவங்கள ஹீரோயினியுமே ரிவர் ஓரமா உட்காந்துக்கிட்டு நான் ராங்கான பர்சன நம்பிட்டேனுங்கிற மாரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோவுமே ஆறுதலா வந்து பேசுறான். அதோட ஹீரோயினியுமே ஹீரோவ போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஹீரோயினியுமே நார்மலா மாறிட்டு ராபினோட அவங்க எடுத்துக்கிட்ட பிக்சர கிழிச்சு போட்டுறாங்க. அதோட நம்ம ஹீரோவுமே ராபின் நான் உன்ன எப்ப பார்க்குறேனோ, அதெல்லாம் உனக்கு கடைசி நாள்ங்கிற மாரி நெனைக்கிறான். மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ராபின் இருக்கிற பில்டிங்க்கு எவ்வளோ கால் பண்ணுமே யாருமே கால் எடுக்கவே இல்ல. அத பார்க்கறக்காக சில பேர் வந்திருக்காங்க. பார்த்தோம்னா அந்த பில்டிங்கில யாருமே இல்ல. அதோட அங்க இருக்கிற ஒரு கதவ திறந்து பார்த்தா, அங்க இறந்து போன நிலைமையில ஒரு பொண்ணு இருக்கா. அவங்களுக்கு பக்கத்துல ஒரு ஹீரோ மாஸ்டர் இருக்கு. அது உயிரோட இருக்க. அத பார்த்து அவங்களுமே பயந்துட்டு அந்த கதவ வந்து மூடிட்டு, இந்த ஃபெசிலிட்டில அப்படி ராபின ரிசர்ச் பண்ணாங்கிற மாரி நெனைக்கிறானுங்க. ஹீரோவும், ஹீரோயினியும் ஹெவன்ங்கிற பிளேஸ தேடி அங்க ஹீரோ மாரி இருக்கிற பையனுக்கு அந்த ஒரு வேக்சின போடணும்ல. ஸோ, அதுக்காக அவங்களோட பயணத்த பலவடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போட்டு மூலமா லேப்ல இருந்த குழந்தைங்கள வந்து சிட்டி நோக்கி வந்துட்டுருக்காங்க. அப்ப சிட்டி நல்ல நிலைமையில தான் இருக்கு. லேப்ல இருந்த குழந்தைங்க இந்த உலகத்துக்கு வந்த பிறகு தான், இந்த உலகமே அழிய ஆரம்பிச்சுச்சுங்கிற விஷயத்த வந்து இன்டைரக்ட்டா வந்து சொல்றாங்க. ஸோ, இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடியுது. இந்த அனிமேட்டட் சீரிஸ்ல இருக்கிற ட்விஸ்ட்ட ஒன் பை ஒன்னா ரிவீல் பண்ணலாமா? டாக்டர் உசாமா தான் வந்து அந்த சில்வர் பையன் உடம்புக்கு பேண்டேஜ் சுத்துன நிலைமையில ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல. ஸோ, அவ தான் வந்து மிமி. இத நான் எப்படி சொல்றேன்னா வந்து, மிமி வந்து அவ ட்ரெஸ்ல இருக்கிற பட்டன பிச்சு சில்வர் பையனோட கையில வந்து குடுப்பாங்க. ஸோ, டாக்டர் உசாமையுமே அவரோட கன்ன வச்சு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, லைக் ஒரு காயின கையில வச்சு பார்ப்பான்ல. ஸோ, அதுதான் வந்து மிமி குடுத்த அந்த ஒரு பட்டன். ஹீரோவும், ஹீரோயினி இருக்கிறது தான் வந்து பிரசன்ட்டு. மீமி, கோனா, டோக்கியோ இருக்கிறது வந்து பாஸ்ட்டு. ஸோ, பாஸ்ட்ல பார்க்கறக்கு வந்து இப்படி இருந்திருக்காங்க சின்ன வயசுல. நம்ம ஹீரோ, ஹீரோயினி மீட் பண்ணும்போது வளர்ந்து பார்க்கறக்கு இப்படி இருந்திருக்காங்க. டோக்கியோவுக்கு பிறந்தது ஒரே ஒரு குழந்தை தான். ஆனா, அந்த சயின்டிஸ்ட் வந்து அதே மாரி இன்னொரு குழந்தைய வந்து குளோன் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு குழந்தைய மட்டும் தான் டோக்கியோட்ட வந்து குடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோவோட அம்மா தான் வந்து டோக்கியோ. அவங்க அந்த சயின்டிஸ்ட் வச்சிருந்தாங்கல்ல, அந்த குழந்தை தான் வந்து நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ வந்து டோக்கியோ வச்சிருக்க அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு, அந்த குழந்தையோட உடம்புல தான் வந்து அந்த வேக்சின போடணும். அதான் நம்ம ஹீரோவோட கோல். அந்த இடத்தோட ஹெட்டுமே வந்து டோக்கியோட்ட வெளி உலகத்துல கொடூரமான மான்ஸ்டர்லாம் சுத்திட்டு இருக்குங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா பாஸ்ட்ல வந்து ஹீரோ மான்ஸ்டர்லாம் கிடையாது. அப்ப இவங்க எத மீன் பண்றாங்கன்னா வந்து மனுஷனாகிய நம்மள தான். ஏன்னா மனுஷனாகிய நம்மகிட்ட தான் வந்து போட்டி, பொறாமை, ஏமாத்துறது ஸோ இந்த மாரி குணங்கள்லாம் இருக்கு. ஸோ இவங்க வந்து மனுஷனாகிய நம்ம இருக்கோம்ல, ஸோ அந்த உலகத்த தான் வந்து அவங்க நரகங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அந்த நரக உலகத்திலேயே வந்து ஒரு சோகத்த வந்து கிரியேட் பண்ணணும். அங்க இருக்கிறவங்ககிட்ட வந்து இந்த மாரி குணங்கள்லாம் வந்து இருக்கக்கூடாதுங்கிற மாரி நெனச்சு தான் வந்து ஹெவன் பிளேஸ்ங்கிற ப்ராஜெக்ட்ட வந்து டக்கூரா அகாடமி வந்து பண்ணியிருக்காங்க. டோக்கியோ, கோனா, மிமி ஒரு லேப்ல இருந்தாங்கல்ல. ஸோ அந்த லேப் தான் வந்து அந்த ஹெவன் பிளேஸ். நம்ம ஹீரோ கூட சொல்லியிருப்பான், அந்த ஹெவன் பிளேஸ கண்டுபிடிச்சு, அங்க என்னைய மாரி இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டுணுங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பான். ஹீரோ தேடுற அந்த ஹெவன் பிளேஸ் வந்து டோக்கியோ, கோனா இருந்த அந்த ஒரு லேப் தான். மனுஷங்களுக்கு இம்மோர்டாலிட்டி குடுக்கணுங்கிற விஷயமே டககுரா அகாடமியோட இன்னொரு கோலா இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லேப்லேருந்து போன பசங்க தான் வந்து லைக் ஹீரோ மான்ஸ்டரா மாறியிருக்காங்க. ஏன்னா இந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த குழந்தைங்களுக்கு வந்து லைக் என்னமோ ஒரு டிசீஸ் வந்து பரவுதுங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த டிசீஸ்னால தான் அந்த குழந்தைங்க வந்து மியூட்டேஷன் ஆகி அந்த ஒரு ஹீரோ மாஸ்டரா வந்து மாறியிருப்பான். ஃபர்ஸ்ட்டு இந்த டிசீஸ் வந்து டோக்கியோட ஃப்ரெண்டுக்கு வர மாரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோக்கு கொல்றதுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்குமே அந்த ஒரு டிசீஸ் வர மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்பதான் அவங்களுமே வந்து அந்த லேப்ல செயற்கை உருவாக்கப்பட்ட குழந்தைங்க ஒருத்தவங்க தான் வந்து நான் நெனைக்கிறேன். இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே என்னோட தியரி மாரி தான். ஸோ நானா கிரியேட் பண்ணது. நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைங்கிற விஷயம் வந்து சீசன் 2 வந்தா தான் நமக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ சீசன் 2 வந்தா நம்ம சேனல்ல போடாம வேணாமாங்கிற விஷயத்த வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இதே மாரி ஒரு சூப்பரான அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட உங்கள சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை.